நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்கள் ஏன் சொல்லலை? இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்கே வேலை செஞ்சீங்களா? அந்த முதலமைச்சரை கூப்பிடுங்க. என்னையா நீட்டு தேர்வுன்னு உனக்கு ஒன்று இப்படி பாதிக்கப்படுதியா? இப்படி இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்போ எப்படியா மக்களுக்கு எங்கேயும் அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க. என்ன தலைவன்? மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு? தமிழ் பேரினத்தினுடைய பெருவிழாவாக மகிழ்ச்சிமிக்க திருவிழாவாக இருக்கிற அறுவடை திருநாள் பொங்கல், தமிழ் புத்தாண்டு, அதை ஒட்டி வருகிற பொங்கல் திருநாளை உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடுவது வழக்கம். உழுது விதைத்து உழைத்து விளைய வைத்து அறுவடை செய்து அந்த நெல்லை குத்தி புடைத்து அதை உலையிலே இட்டு பொங்கல் வைத்து கொண்டாடுகிற உழவர் திருநாள் அறுவடை திருநாள். அதோடு உழவுக்கு தனக்கு உறவாக துணையாக நின்ற மாடுகளுக்கும் பண்டிகை வைத்து விழா வைத்து கொண்டாடிய மரபு தமிழருடைய மரபு. அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். அந்த முறையில் இம்முறை எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள். உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு, மலை, அருவி, ஆறு, ஏரி, குளம், மணல், கடல், இந்த வளங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும். ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும். தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல், புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது உங்களுக்கு காலையில் பொங்கல் மாதிரி தெரியலையே. கொஞ்சம் இருங்க, இருங்க தாயே இருங்க. என்னது இப்போ நம்ம கேட்போம். இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீட்டு தேர்வை உங்களால் ரத்து செய்ய முடியாது. எப்போ வந்து சொல்கிறீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஒரு இது வச்சுருக்கோம். நீட்டு தேர்வை நாங்கள் எப்படி நீக்கணும்னு தெரியும், அதுக்கு ஒரு ரகசியம் வச்சுருக்கோன்னு தம்பி உதயநிதி எல்லாரும் சொன்னது இருக்குது. இப்போ வந்து 60 லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்குது நீட்டு தேர்வுக்கு எதிராக. அந்த கையெழுத்தை வாங்கி யார்ட்டையும் கொடுக்கல, சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க. அதோட முடிஞ்சு. தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்போ கூட்டணி வைப்பீங்களா இல்லையாங்க தெரியல. நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்கள் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்கள் ஏன் சொல்லலை? அப்போ நாங்கள் வந்தால் ரத்து பண்ணிடுவோம் நீங்கள். இப்போ முடியாதுங்கிறீங்க. ஒரே கேள்வி தானே, உங்களால் முடியாது, ஏன்னா உங்கள் கூட்டணி வெல்லலை. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது? பதிலாட்டு இருக்கு.
நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை அப்படி பிடிச்சு கூட நீட்டில் கையது நீங்கள் தானே. இப்போ வந்து நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? இது பாதிக்கும். இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிருங்கிற கூட கணிக்க முடியலன்னா நீங்கள் என்ன தலைவன்? என்ன தலைவன்? மீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா அவங்களுக்கு? தெரியாம கையெழுத்து போட்டேன், ஆய்வுக்குன்னு கேட்டாங்க. எல்லாமே இப்படித்தானா? இப்போ அப்படியே தப்பிக்கிறீங்க, நீட்டு தேர்வுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரிச்சுக்கிற முடியும். கேட்டால் ஆளுநர் வந்து தான் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும்ட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள். ஒரு அற்ப மாநில உரிமை. இப்போ நான் முதலமைச்சர், ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. நீங்கள் நியமித்த துணைவேந்தர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க, நாங்கள் நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துக்கிறோம், அவ்வளோதானே. முடியுமா? முடியாத சொல்கிறீங்க. ஏன் சொல்லலை? எப்படி தம்பி நீங்கள் வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு போகிற கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில் கூட போராடி பெறமுடியல? எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம்? எதுக்குன்னு கேட்குறேன். இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்கே வேலை செஞ்சீங்களா? அந்த முதலமைச்சரை கூப்பிடுங்க. என்னையா நீட்டு தேர்வுன்னு உனக்கு ஒன்று இப்படி பாதிக்கப்படுதியா? இப்படி இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்போ எப்படியா மக்களுக்கு எங்கேயும் அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க. ஜனநாயக ஆற்றல்களாக திரட்டுங்க. கேரளாவில் உங்கள் கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட், போங்க. சந்திரபாபு நாயுடு உங்கள் நண்பர் தானே. தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குமேசா அவருக்கு, சதுரங்கத்தில் வென்றவருக்கு. நீங்கள் 5 கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க. அதெல்லாம் அவ்வளோ உறவு ரீதியாக இருக்குல்ல. அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சு போட முடியாதா? ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா? திராவிடம்ங்கிறது போர்க்குணம் இல்லை, ஒன்றும் இல்லை, செத்து போச்சு, புலம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல, புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? கேவலம். வேற எதை கேட்டீங்க? சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள்னு கனிமொழி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேணாம்னு திரு வீரமணி சொல்றாரு. இப்ப நம்ம இப்படி கேட்போம், பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன். பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா இல்லையா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னே வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில் வந்தார்? எதிர்த்துத்தானே வந்தார். அந்த எதிர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரை? எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குது. தெப்ப எதிர்கட்சியாக கூட இல்லாமல் தோத்து போன சூரியன் அப்போ யாரும் என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அதெல்லாம் சரி. அவங்க சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பார்த்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்கிறாங்க? சுட்டரிக்குமா? நீங்கள் பெரிய வீராங்கனை, நீங்கள் புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்கள் பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிற்பீங்களா? நிற்பார்களா? நான் நிற்பேன், நீங்கள் நிற்பீர்களா? வீரமணி பெரியாரை இவ்வளவு தூக்கி பிடிக்கிறாரு, ஆனால் நடைமுறையில் அது இல்லைங்கிறது நீங்களே சொன்னீங்க. அவருடைய பெயர் தாங்கிய கல்வி நிறுவனங்களில் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எங்கள் அண்ணன் ஆராசாவே பேசுகிறார் பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன், நான் உங்களுக்கு அனுப்புவா? அவர் அண்ணன் பேசியிருக்காரு, பெரியார் இப்போ தேவையில்லைன்றார். அதுதான் நானும் சொல்கிறேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், அது கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது, இந்த சொத்தை நிறுவிட்டார். இதை பராமரித்தா போதும்ங்கிறார். இந்த சொத்தை
இப்போ தெரியுதா இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இது கார்பரேட் கன்சர்ன். இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? பெரியார் உங்களுக்கு வேணும், பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை, வச்சுக்கிறங்க, கொண்டாடுங்க, பெரியாரே பேசிக்கிட்டு இருங்க. வேணாம், எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான், பல நூறு பெரியார் இருக்கான், என் தாத்தங்க, என் முன்னவர்கள். அவர்களோட ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லை. பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க? வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம், வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது. வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலகச் சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுவீங்க. அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் அண்ணல் அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் வேணா ஒப்பிடுங்க, கோட்பாட்டு அளவில் வாங்க பண்ணுவோம். என்னங்க எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார், நான் எங்க தாத்தா அவங்கள ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். எதையாவது 7000 வழக்கு கூட போடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பெரியார் இல்லாமல் ஒன்றும் இல்லை உங்களுக்கு, பெரியாரால் ஒன்றும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழின மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய. அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பார்க்குறீங்க. அது இல்லை, அது இல்லை. அதனால் எங்களுக்கு பெண்ணிய உரிமையா, மொழி மீட்சியா, சாதி ஒழிப்பு, சமூக நீதியா, எல்லாவற்றுக்குமான தலைவனாக எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். உலகத் தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன். அப்போது ஆமாம், அந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம், உறுதியாக தொடருவோம். போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.